ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு க்ரௌன் பிரின்ஸ் வில்லேஜ் கேர்ள் டிராமாவுடைய 6th பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட வைஜி நாட்டுடைய இளவரசன் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டான். அந்த இடத்துல தேவையில்லாம செங் கிட்ட நம்ம ஹீரோட முறை பொண்ணும் வம்பு இழுக்க செங் அவளை அடிக்க, அந்த சமயத்துல அந்த இளவரசியோட வேலைக்கார பொண்ணும் வந்து தடுத்து அவகிட்ட சண்டைக்கு போக, ஆனா அவ சட்டையை பிடிச்சு அந்த மலையை விட்டு எங்கே எரிஞ்சிடறா. அவன் மலையை விட்டு எங்க போனானே தெரியல. ஆனா அந்த இளவரசியும் நான் உன்னை தேடி கண்டுபிடிக்காத விட மாட்டேன்ட்டு ஓடிக்கிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த இளவரசிக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாம மறைஞ்சிருந்திருப்பான். அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு இந்த பார்ட் ஸ்டார்டிங்லே. ஆக்சுவலா அந்த இடத்துல 2 பேர் இருந்திருக்காங்க. ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டன்டும் இருந்திருக்காங்க. 2 பேருமே உள்ள வர அந்த அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட, பாஸ் நீங்க சொன்னது கரெக்ட் தான், இவன் பார்டர்ல இருந்து எல்லாம் வர கிடையாது, இவனுடைய ஐடென்டிட்டி மறைஞ்சிருக்கு, இவன் யாருன்னு தெரியல, இவனுடைய ஐடென்டிட்டியை நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோ பாத்துக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரமும் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் இந்த பொண்ணுங்க 2 பேருமே எப்பயுமே ஒன்னாவே இருக்க மாட்டாங்களா, எப்ப பார்த்தாலும் சண்டை கொள்ளிங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே அப்படிங்க. அசிஸ்டன்ட் இருந்துட்டு யார சொல்றீங்க பாஸ்ன்னு கேட்க, அதான் இங்க உள்ள போனவங்களும் வெளியே ஓடி போனவங்களையும் பத்தி தான் அப்படின்ட்டு சேக்கையில காட்ட, இந்த இளவரசி சுத்தமா மரியாதையே இல்லாதவ, இந்த செங்குக்கு சுத்தமா அறிவுங்கிறதே கிடையாது. ஆனா செங்கு ஆல்ரெடி அந்த இளவரசியோடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கும். ஆனா இருந்தாலும் இவ்வளவு தைரியமா எதுக்கு ரிஸ்க் எடுத்து இப்படி அவகிட்ட நடந்துக்கணும் அப்படின்ட்டு, ஆனா இருந்தாலும் கூட ரொம்ப போல்டா தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்க. ஹீரோவும் அது மட்டும் இல்ல, இளவரசி யாருங்கிறதும் தெரியும், அந்த இளவரசி என்ன லவ் பண்றாங்கிறதும் தெரியும், அவ எதுக்காக இங்க இருக்காங்கிறதும் தெரியும், ஆனாலும் இவ்வளவு தைரியமா அவளை எதிர்த்துக்கிட்டு இருக்கா. அப்பனா என்ன காரணம் அப்படின்ட்டு, அப்பனா அவளுக்கு ஜலஸ் ஆயிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி கோவப்படுறா அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அசிஸ்டன்டும் ஆமா பாஸ் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படிங்க. உனக்கு இத பத்தி என்னடா தெரியும், நீ முன்னும் பின்ன லவ் பண்ணிருக்கியா என்ன, உனக்கு இத பத்தி எல்லாம் தெரியறதுக்கு இதெல்லாம் நேச்சுரலாவே நடக்கிறதுடா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. பாஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்துச்சு, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணை நினைச்சு பார்க்கக்குள்ள என் மனசுக்குள்ள அப்படின்ட்டு இவன் மனக்கொட்டி கட்டிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம, இவன் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடி, எதுக்காக இந்த முட்டாளிங்க வந்திருக்கான் அப்படின்ட்டு அவன் பேசுனதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இவனை பத்தி பேச அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோவும் அதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறான். அடுத்ததான் நைட் நேரமும் ஆகுது. செங் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிடுறா. ஆல்ரெடி மாட்டை வெட்டி சமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதுக்காக கறியெல்லாம் வந்துருச்சு போல இருக்கு, நல்லா சமைச்சுக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு பீஸும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே ஹீரோவும் வெளியே வரான். அதோட வாசனையே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. செங்கும் அவனை பாத்துடுறா. ஹன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வா ஹாட் பாட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. ஹீரோவும் பக்கத்துல வந்துட்டு, இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இங்க வச்சு இப்படி இவ்வளவு வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும், உடம்பு சரியில்லாத போயிடும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவ கண்டுக்காம, வாடா நீயும் வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க, ஹீரோ இல்ல எனக்கு இது வேண்டாம், இது கிளீனா இருக்காது அப்படி இப்படின்ட்டு அது தள்ளி விட பாக்க, நீ ஒழுங்கா உட்காருன்னு சொல்லி பக்கத்துலயே உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்காக ஒரு பீஸ எடுத்துக்கிட்டு இருக்க. இவனா மூக்கு பிடிச்சிட்டு, அது ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்க. பவுல்ல ஒரு பீஸ் எடுத்து வச்சு, இதை முதல்ல சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் இது எப்படி டேஸ்டா இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கையில கொடுக்க, இது டேஸ்டா இருக்கும், என்னால இதை சாப்பிட முடியாது, நான் இந்த மலையில இருந்து கீழே குதிச்சு செத்தாலும் சாவனே தவிர இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தவன், அதோட டேஸ்ட் பிடிச்சு போல இருக்குது. அவனாவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். செங்க அவனை ஆச்சரியமா வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா இது வேணான்னு சொல்லுவான், அவனவே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவ பாத்துக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா இவங்களுக்கு எதிர்பக்கம் தான் அந்த இளவரசியும் எதிரி நாட்டு இளவரசனும் உட்கார்ந்து இவங்களை 2 பத்தி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இளவரசிக்கா செம்மக்கும் வருது. சதிகாரி என்னுடைய ஹன்ன மயக்கி அவ பக்கம் எழுத்து வச்சுக்கிட்டாலே, அது இல்லாத இந்த மாதிரி லோ கிளாஸ் ஃபுட் எல்லாம் அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காளேன்னு திட்டிட்டு இருக்கான். அந்த எதிரி நாட்டுடைய இளவரசனும் இவனை பார்த்துட்டு, இவன் ஒரு பிரின்ஸ் இவ்வளவு லோ கிளாஸா இறங்கி இவ கூட இப்படி இருக்கானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமாவே பாத்துக்கிட்டு இருக்கான். இவ கோவப்படுறதையும் பார்த்துட்டு, உனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, ஹன் என்னுடையவன் சொல்லிட்டு இருக்கலா, அதனால இவனும் ஒரு பிளான கொடுக்குறான். அப்பனா நாம ஒரு டீல் போட்டுக்கலாமா, எனக்கு இன்ஃபர்மேஷன் கெதர் பண்றதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படி ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு உன்னுடைய ஹன்னவும் கூட வர்றதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவளும் டீலுக்கு ஒத்துக்கிட்டு அவளுடைய கோடாரிய அவன் கையில கொடுத்து அவனுடைய கோடாரிய இவ வாங்கிக்கிறா. 2 பேரும் டீலிங் இப்படி மாத்திக்கிறாங்க. அந்த சமயம் வேற நம்ம செங் சமைச்ச சமையலோட வாசனை வேற வர ஆரம்பிச்சிருதா. ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்மெல் பண்ணக்குள்ளேயே. இவங்க 2 பேர்த்தையும் அந்த வாசனை ரொம்ப நல்லா இழுக்குது. என்னது இவ்வளவு ஸ்மெல் சூப்பரா இருக்கே, ஸ்மெல்ல இவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுன்னா அப்ப சாப்பிடுறது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு 2 பேருமே முன்னாடி வந்துட்டு, எங்களுக்கு ஒரு பவுல் வேணும்னு கேட்டுட்டு இருக்க. செங்கும் இதுல ஒரே ஒரு பவுல் தான் கறி இருக்கு, உங்கள யாருக்கு வேணும்னு கேட்க, எனக்கு வேணும்ட்டு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இளவரசி, நான் ஒரு இளவரசிடா, நான் தான் அதை சாப்பிடுவேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க, நீ இளவரசியா இருந்தா நான் அப்ப அப்படின்ட்டு அவனுடைய ஐடென்டிட்டி சொல்ல வர மாதிரி வந்துட்டு அப்படியே வாய முடிக்கிட்டு நான் ஒரு அகதின்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிறத பார்த்து செங்கும் ஒரு ஐடியா பண்ணிடுறா. சரி ஒரு பவுல் மீட் தான் இருக்கு,
உங்க 2 பேத்துக்கு யாருக்கு கிடைக்கணுமோ அதை நீங்க தான் முடிவு பண்ணியாகணும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நான் இந்த ஒரு பவுல் கறிய ஏலத்துல விட போறேன். நீங்க யார் அதிக காசு கொடுத்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு பவுல் கறி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடு. அடுத்ததா ஏலமும் ஆரம்பிச்சிடறா. ஒரு பவுல் மீட் எடுத்து வச்சுக்கிட்டு ஆரம்ப காசு 100 காசுன்னு சொல்ல அவங்க 2 பேரையும் 100, 200, 300, 400 1000 வரைக்குமே ஏத்திடுறாங்க. அதுவும் 1000 காசுகளுக்கு அந்த இளவரசன் தான் வாங்குற மாதிரி வருது. அதனால அந்த இளவரசனுக்கு 1, 2, 3 அவனுக்கு கொடுக்கலான்னு போனா, ஆனா அந்த இளவரசி 1000 இல்ல 5000 காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. செங்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஒரு பவுல் கறி 5000 காசுகளுக்கு போகுதா அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, அப்பனா உனக்கு ஒரு பவுல் கறியும் உனக்கு தான், பரவாயில்லையே நீ ஒரு இளவரசிங்கிறத நிரூபிச்சுட்ட, அங்க டேபிள்ல தான் ஒரு பவுல் கறி இருக்கு எடுத்துக்கு அப்படின்னு சொல்ல, இவ்வளோ அந்த இளவரசனை நக்கலாவே பார்த்துட்டு போக, செங்கும் இது நீ எடு அப்படின்னு சொல்ல, அங்க ஆல்ரெடி ஒரு பவுல் கறிய அவன் ஏல விடுற இடத்துல வச்சிருந்திருப்பா, அதை எடுக்க சொல்லுவோம். நமக்கு தான் சாப்பிடறது குடுக்கறான்னு நினைச்சிட்டு அவனும் ஆசையை எடுக்கிறதுக்காக போக, ஆனா செங்க இருந்துட்டு ஓய் ஒரு நிமிஷம் நில்லு, அது எங்க நீ சாப்பிட போற என்கிட்ட குடுன்னு சொல்லி புடுங்கிக்கிறா. நீ பார்டர்ல இருந்து தானே வர, பார்டர்ல எல்லாம் ரா அப்படியே மீட்டா தானே நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு கேக்குறதுக்கு, ஆமா அங்க நாங்க அப்படி சாப்பிடுவோம், ஆனா இதுல நல்லா மசாலா எல்லாம் போட்டு ஸ்மெல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கே, அதனால இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிறத புடுங்கி சாப்பிடறதுக்காக போக, ஆனா செங் விடுவல புடுங்கிக்கிறா. இது உனக்கு கிடையாது, உனக்காக நான் வேற ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மாட்டோட குடல் பூரா இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுக்க, இது என்னன்னு கேட்க மாட்டோட குடல்னு சொல்ற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவனும் அதை மோந்து பார்த்துட்டு வாமிட் வர மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எனக்காக தேங்க்ஸ் சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, இதை சாப்பிடு, இது உனக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீ எங்க வீட்டை தேடி வந்துட்ட, உனக்காக உன் உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறேன், நீ வேணா இதை சாப்பிட்டு பாரு, இது உனக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல, அந்த இளவரசனுக்கா செம்ம கோவம் வருது. கோவத்துல கத்திட்டு அந்த பிளேட் அப்படியே கீழே வைக்க, ஹீரோவும் அவனை முறைச்சு பாத்துக்கிட்டே வரான். அவனை பார்த்த உடனே பயந்து போயிட்டு, ஆக்சுவலா அவன் பிளேட்ல இருந்ததெல்லாம் கீழே கொட்டி விட்டுட்டானா, பயந்து போயிட்டு அந்த பிளேட்ல எடுத்து போட்டுவிட்டு தெரியாம கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு இருக்க, ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாத அங்கிருந்து போலான்னு பாக்க, ஆனா இந்த இளவரசன் இருந்துட்டு, சார் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கீங்க, உங்களை பார்த்தா ஃபார்மர் மாதிரியே தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு உங்களை பாக்குறப்ப ஏதோ ஒரு பெரிய வேலையில இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு ரொம்ப பவியமா கேக்குற மாதிரி கேட்க, ஹீரோவும் உள்ள பாக்க, உள்ள இருந்து நம்ம செங் ஹீரோவை பாத்துக்கிட்டே உள்ள போறா. அவளை பார்த்த உடனே இவனுக்கு பொக்கிஷமே கண்ணு முன்னாடி வந்த மாதிரி தெரியுது. அதனால இந்த மலையில விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்கு, அந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம செங்க பார்த்துதான் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா இந்த முட்டாள் இளவரசனுக்கு எப்படி தோணுதுன்னா, ஆக்சுவலா உண்மையாலுமே ஏதோ ஒரு பொக்கிஷன் இந்த மலைக்குள்ள அடங்கியிருக்கு, அதனாலதான் இங்க வேணும்னே இந்த இளவரசன் இங்க தங்கியிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதனால என்னது இந்த மலையில அப்படி என்ன பொக்கிஷம் அடங்கி கிடக்குது எனக்கு தெரியாத, இந்த நாட்டோடைய பிரின்ஸே இங்க வந்து தங்கியிருக்கான், அப்படி அந்த பொக்கிஷம் என்ன ரேரானதா, அப்பனா இது யாருக்கு நான் விட்டு கொடுக்க கூடாது, அந்த பொக்கிஷத்தை நான் தான் எடுத்துக்கணும், என்னுடைய கண்ட்ரிக்கு நான் அதை எடுத்துட்டு போகணும், அதுக்கப்புறம் என் நாட்டுல நான் யாருங்கிறத காட்டுவேன் அப்படின்னு சொல்லி வீரவசனெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். சரியான முட்டாளா இருப்பான் போல இருக்கு. அங்க இருக்கிற அவனுக்கு கொடுத்த ஃபுட்டையும் எடுத்து பாக்குறான், இங்க இருக்கிறது கிரவுன் பிரின்ஸ், அவனே சாப்பிடக்குள்ள நாம சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு அதை முகந்து பாக்குறான். ஆனா அவனுக்கு வாமிட் வர மாதிரி தான் இருக்கு. அவனுக்கு ஹீரோவுக்கு கொடுத்தது கறி, இது வயிற்றுக்குள்ள இருக்கிற பார்ட் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்திருக்கா, இதெல்லாம் எப்படி சாப்பிட முடியும், அவன் வாமிட் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு, சரி இதை சாப்பிடறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க ஒரு பொக்கிஷன் இருக்குது, நானு அத முதல்ல என்ன இருக்குது எங்க இருக்குதுன்னு நாம தேடி கண்டுபிடிச்சு அதை நாம எடுக்கிறத பாக்கணும், முதல்ல நம்ம வேலையை பார்க்கணும், இதை பார்க்க கூடாதுன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த முட்டாள் பிரின்ஸ் அங்க இருக்கிற வாலி எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்க, ஹீரோ மரக்கட்டைய வழக்கம் போல வெட்டிக்கிட்டு இருக்கான். அந்த இளவரசி அவனையே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த முட்டாள் இளவரசனும் இந்த பட்டத்து இளவரசனே இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், நாமெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு இருக்க, அப்பதான் சைட்ல பாக்குறான் அந்த இளவரசி அவனையே பாத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, ஆம்பளைங்களுக்கு ரொம்ப ஜென்டிலாவும் ரொம்ப கேரிங்காவும் இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும், அந்த வகையில நீதான் அவனுக்கு கரெக்டா இருப்ப, அவ ஒரு சாதாரண காட்டுவாசி தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, ஆனா இந்த இளவரசி திமிராவே, அது எனக்கு தெரியும், நீ உன் வேலை என்னவோ அதை பாரு, எனக்கு நீ சொல்லித்தராத அப்படிங்க. இந்த முட்டாள் இளவரசனும் இவ கிட்ட போய் நம்ம சொன்னோமே அப்படின்ட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். இத இளவரசி என்ன பண்ணிடுறான்னா, ஹீரோக்கு தண்ணி கொண்டு கொடுக்கறதுக்காக அப்படியே வளைஞ்சு குலைஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, ஹன் உங்களுக்காக தண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவன் இருக்கிற கோவத்துல அங்க இருக்கிற கட்டைய வேகமா உடைக்க செம பயந்து போயிடுறா. நீ தேவையில்லாத என்னை பாத்துக்கிறத விட்டுட்டு உன் வேலை என்னவோ அதை பாக்கலாம் இல்லையாங்கிறதுக்கு அந்த செங் ஒரு காட்டுவாசி, அவளுக்காக எல்லாம் நீங்க எதுக்காக இந்த மரக்கட்டையில வெட்டிக்கிட்டு இருக்கீங்க, யாராவது இந்த குளத்துல உங்களை பார்த்தா உங்களுடைய ரெப்புடேஷன் என்ன ஆகிறது, உங்களை கேவலமா பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவன் கையில இருக்கிற கோடாரிய இந்த நீயே வெட்டுன்னு சொல்லி கொடுக்க, அவ பயந்துகிட்டு நான் அதுக்காக சொல்ல வரல அப்படின்ட்டு இழுக்க, ஆனா ஹீரோ அந்த கோடாரிய அவன் கையிலேயே கொடுத்துட்டு இதை வெட்டி 2 பீஸா எடுத்து போடு
போடு, அப்புறம் எனக்காக தண்ணி கொண்டு வந்திருக்குல்ல, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிய வாங்கிக்கிறான். அந்த சமயத்துல அந்த முட்டாள் பிரின்ஸ், ஹே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு காலை எடுத்து வைக்கக்குள்ள வாளிலே தடுக்கி விட்டு கீழே விளையாடுற மாதிரி எல்லாம் போயிடுறான். ஆனா சமாளிச்சுட்டு, ஏ ஹன், உனக்கு ஒரு அழகான பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமா என்ன? நீ எப்படி இந்த சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு இதை கொடுக்கலாம், அதுவும் மரம் விட்டு சொல்ற அப்படின்னு முன்ன வர ஹீரோவும், நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் மறந்தே போயிட்டேன் பாரு, இந்தா இதை நீ வச்சு இந்த மரக்கட்டையில வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு கோடாரி எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். இவ்வளவு ஒரு கோடாரியை பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருப்பாளா, ஏ நீ விடு என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அந்த கோடாரியும் இவன் வாங்கிக்கிறான். அதனால இவன் பைத்தியக்காரங்கிற மாதிரி தான் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும் இதெல்லாம் உன்னால செய்ய முடியாது, எனக்காக ஒரு கப் தண்ணி மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா போதும், ஆனா அதுக்காக எல்லாம் என் மேல நீ லவ்ல விழுந்துராத அப்படின்ட்டு தன்னை பெருமையா பேசிட்டு இருக்க. அவளை சிரிச்சுக்கிட்டு, உன்னை நீ ரொம்ப பெருமையா நினைச்சுக்காதடா அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இவனுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னது அவன் இந்த மரக்கட்டைய நீ வீட்டுன்னு சொல்லிட்டு இவளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஆனாலும் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம இவளுக்காக ஹெல்ப் பண்ண வந்தா நம்மள இப்படி கேவலமா பாக்குறா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே செங் உள்ள வந்துகிட்டு இருக்கா. செங்க பார்த்தவனே இவனுக்கு ஒரு ஐடியாவும் வந்துருது. அதனால செங் உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள நல்லா அழகா இவன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு செங் முன்னாடியே ஹேண்ட்ஸமா வந்து நிக்கிறேன்ட்டு வந்து காமெடியா நின்று காட்டிக்கிட்டு இருக்கான். செங்கும் அவனை காமெடியா பாத்துட்டு, இவன் யாரா கோமாளிங்கிற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கா. திரும்பவும் அவகிட்டையும் தன்னை பெருமையா பேசிக்கிற மாதிரி, என்னை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டல்ல, நான் எப்பயுமே இப்படிதான் இருப்பேன் அப்படிங்க, இல்ல உன்னை பாக்குறதுக்கு ஏதோ பீகாக் மாதிரி இருக்க அப்படின்ட்டு செங் சொல்ல, இவன் பக்கத்துல வரன்ட்டு அவன் மேலே விழற மாதிரி போக அவ பயந்த பெறா. விழறத அப்படியே சமாளிச்சுட்டு சுத்தி வந்து நின்னுட்டு, அப்ப நீ சொல்றத பார்த்தா நான் ஹேண்ட்ஸமா இருக்கிறேன்னு தானே சொல்ற அப்படின்ட்டு அவ என்ன சொன்னாங்கிறதே புரிஞ்சுக்காம இவன் கேட்டுட்டு இருக்க. அவளும் ஆமாங்கிற மாதிரியே தம்ஸ் அப்லாம் காட்டிட்டு இருக்கா. ஆமா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட் எல்லாம் தெரியும் போல இருக்கே, அதனாலதான் இவ்வளவு அழகா இருக்கீங்க போல இருக்கே அப்படின்லாம் சொல்ல அப்படின்ட்டு வேணும்னே கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவன், ஏய் நான் தான் மார்ஷல் ஆர்ட்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், ரொம்ப பெரிய வீரன் அப்படின்ட்டு அவன் நக்கல் பண்றது கூட தெரியாத. நான் இந்த மாதிரி வந்து நிக்கக்குள்ளேயே உன்னுடைய முட்டை கண்ணுலயே தெரியுது, என்கிட்ட நீ ஏதாவது கத்துக்கணும்னு தானே ஆசைப்படுற, உனக்கும் மார்ஷல் ஆர்ட் தெரியணும்னு தானே ஆசைப்படுற, நான் வேணா உனக்கு டீச் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கேட்க, இவனுக்கு எங்க புரிய போகுதுன்னு நினைச்சவளோ, சரி கண்டிப்பா நான் உன்கிட்ட கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்ததா ரெண்டு பேரும் சண்டைக்காக நின்னுட்டு இருக்காங்க. அந்த முட்டாள் இளவரசன் கையில வாழை வச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம செங் கையில கோடாரிய வச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே இதுக்கு நடந்து காமெடியா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முட்டாள் இளவரசனும் அவன் கையில இருக்கிற வாழை எடுத்து அப்படியே சுத்தி காட்டிட்டு இருக்க. செங்கும், எனக்கு இந்த ஆக்ஸே போதும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அதை வச்சு சண்டை போடுற மாதிரி எல்லாம் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. இதாலெல்லாம் என்ன நீ தாக்க முடியாது, நான் உனக்கு எப்படி சண்டை போடணுங்கிறத நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னுட்டு இருக்க. இவ ஆக்ஸ வச்சுட்டு சுத்துறா. சுத்துனதுல அது கலண்டுட்டு போயிட்டு விவேக் காமெடியில விவேக் சாரோடைய நெஞ்சிலே ரெண்டு கோடாரி போய் மெடல் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதே போல அவனுடைய ஷோல்டர்ல மாட்டிக்கிச்சு. இவ சுத்தி முடிச்சுட்டு அந்த கோடாரிய பார்த்தா அந்த கோடாரிய காணும். ஏடா அது காணுமென்ட்டு அவனை பார்த்தா அவன் ஷோல்டர்ல குத்திட்டு இருக்குது. இவன் ஷாக் ஆகி வலி தாங்க முடியாத இருக்க. இவ பயந்து போயிட்டு அச்சோ சாரி அப்படின்ட்டு அதை புடிங்க எடுக்க, வலி தாங்க முடியாத இவன் கத்த திரும்பவும் அதே இடத்துல வச்சு சொருகிடுறா. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்னு நினைப்பாட்டுக்கு அதுல வச்சு சொருகிற. அவன் இன்னும் வலி தாங்க முடியாத தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஆனா செங்கும் அப்பயும் விடாம, எனக்கு இந்த ஆக்சஸ் சரியா வராதுன்னு நினைக்கிறேன், எனக்கு வேணா இந்த ஸ்வாட் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த வாழை எடுத்து அவ கையில குடுக்குறான். போய் சுத்தி கட்டுன்ட்டு அவளும் சுத்துறதுக்காக போய் நின்னுட்டு இருக்க. பயந்து போயிட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலான்ட்டு, ஒளிஞ்சு கூட இல்ல தள்ளி போய் நிக்கலான்ட்டு நின்றுட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. ஆனா அவ சுத்துல அந்த வாளும் அவனுடைய இன்னொரு ஷோல்டர்ல வந்து குத்திட்டு இருக்குது. ரெண்டு சைடு ரெண்டு மெடல் மாதிரி குத்திட்டு இருக்க. இவ ஷாக் ஆயிட்டு, அச்சோ எனக்கு இது தெரியவே இல்ல, எனக்கு மார்ஷல் ஆர்ட்டே வராது போல இருக்குது அப்படின்னு நின்னுட்டு இருக்க. அவனுக்கு வாயில இருந்தெல்லாம் ரத்தமா கூட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கும் தெரியல, நான் உயிரோட இருப்பனா எனக்கே தெரியல அப்படின்ட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் செங்கும் உள்ள வந்துட்டு இருக்க. ஹீரோ படிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க நடந்தது எல்லாத்தையுமே அவனும் பாத்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. என்ன ஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, இவளும் ஆமா எனக்கு விவசாயம் பண்ணி போர் அடிச்சிருச்சு அதான் அப்படின்ட்டு அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, இவன் நம்ம வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்தது மட்டும் இல்லாத இவனை வச்சு நம்ம நல்லா ஃபன் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்க. அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னே தெரியல, அவனும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறான். அவன் இங்க இருக்கிறதே அது ஆபத்துங்கிற மாதிரி சொல்ல, எனக்கும் தெரியும் அவன் யூஜி கண்ட்ரில இருந்து வந்திருக்கான் அப்படிங்க, பரவாயில்லையே நல்லா ஸ்மார்ட்டா தான் இருக்க அப்படிங்க. இவளும் இல்ல அவனுடைய ஐடென்டிட்டி எல்லாம் மறைச்சு வச்சிருக்கானே, எதுக்காக அவனுடைய ஐடென்டிட்டி மறைச்சு வைக்கணும் அப்படின்ட்டு கேட்க, இவன் அமைதியா உட்காந்துருக்கான். சேங்கும் அவன் புக்க புரட்டிக்கிட்டு எல்லாம் உட்காந்துருப்பான். அந்த புக்க பார்த்துட்டு, உனக்கு ஜல்லஸ் ஆகுது தானே, அவன் என் கூட பேசிட்டு பழகிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கல தானே அப்படின்ட்டு முட்டாள்தனமா கேட்டுட்டு இருக்க. உன்னை நீயே இவ்வளவு பெருமையா பேசிக்கிறியா, பரவாயில்லையன்ட்டு அவன் திரும்பவும் புக்க புரட்டிக்கிட்டு இருக்க. அப்புறம் ஏன் திரும்ப ஒரே பேஜையே பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க, அவனுக்கு உண்மையாலுமே அவன் கூட இவன் செங் விளையாடுறது பிடிக்கல, அந்த கோவத்துலதான் ஜலஸ்ல பேசிக்கிட்டு இருக்கான்.
இருந்திருப்பான். அதை மறைக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனாலும் செங் கண்டுபிடிச்சிடறா இல்லையா, அதனால நான் அதுக்காக பார்க்க கிடையாது, இதுல பாரு இதுல ஒரு லொகேஷன் இருக்கு, அதுக்காக தான் நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு மாத்தி விடுறான். எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த புக்கை மூடி வச்சுக்கிட்டு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் பக்கத்துல அவனை பார்த்துக்கிட்டே பக்கத்துல வந்துகிட்டே இருக்க. ஹீரோக்கு எங்க நம்மள கிஸ் பண்ணதா வரான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு அதே போலவே உண்மையாலுமா அப்படின்னுக்கிட்டு பக்கத்துல டீ குடிச்சிட்டு வச்சிருந்திருப்பாளே, அந்த டீ எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடா. ஹீரோக்கு பல்ப் வாங்கின மாதிரி ஆயிடுது. அதனால செங் கையை பிடிச்சு அவன் பக்கத்துல இழுத்து செங்க்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க. செங்க உனக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்க, அங்க அடிப்பட்டவனுக்கு அந்த இளவரசி தான் கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா. இதுல வேற கோவத்துல வேக வேகமா கட்டு போட்டு விடுறாளா, அவனுக்கு வலி தாங்க முடியாது கத்திக்கிட்டு இருக்க. போடா யூஸ்லெஸ் அப்படின்ட்டு சமைய திட்டி விடுறா. அப்பயும் கூட அவளுக்கு ஒரு டிப்ஸ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். பாட்டி கூட ஒரு டைம் சொன்னாங்க, ஒரு ஆம்பளையோட மனசை பிடிக்கணும்னா அவங்களுக்கு நல்லா சமைச்சு நல்ல டேஸ்டான சாப்பாடு கொடுத்தாவே போதுமா, அதுலயே கண்டிப்பா அவங்க மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு அதை கேட்டுட்டு நீ உண்மையதான் சொல்றியான்னு கேட்க, வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றத மட்டும் நல்லபடியா நடந்து ஹன் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட இருந்து கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ல, இவனும் உண்மையதான் சொல்றியான்ட்டு பக்கத்துல வர அவ பயந்து போயிட்டு கைய மேல வச்சுக்கிட்டு, நீ எதடா யோசிச்சு கேக்குற அப்படிங்க. அச்சோ நீ தப்பாலாம் புரிஞ்சிக்காத, நான் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவமா, எனக்கு நீ எல்லாம் வேணாம், உங்ககிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தான் தேவைப்படுது, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு நீ கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னா இருப்பீங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கான். 2 பேத்தையும் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த முட்டாள் என்ன நினைச்சுக்கிறான்னா, நமக்காக ஹெல்ப் பண்ண போறான்னு நினைச்சுக்கிட்டு டீல்ன்ட்டு அவனோட ஒரு அடி போட அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே சமைக்கிறதுக்காக செங் சமைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த இளவரசியும் சமைக்கிறதுக்காக போக, செங்கும் பார்த்துட்டு நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க, ஏன் நீ மட்டும் தான் சமைக்கணுமா, உனக்கு மட்டும் தான் சமைக்க தெரியுமா என்ன, நான்லாம் சமைக்க கூடாதாங்க, ஏன் சமைக்க கூடாது, 1000 நாள் இங்க இருக்க போற, எப்பவாவது நீயும் சமைச்சுக்கலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு இருக்க. நான் இன்னைக்கு என்னுடைய சமையல் திறமைய காட்டி அண்ணனை என்னை லவ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இவளை என்ன பண்றேன்னு பாரு, இவளை கொன்னே போட்டுறணும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற கத்தி எடுத்து வச்சுட்டு வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்கப்புறம் இவளுக்கு சமைக்கிறதுலாம் எதுவும் தெரியாது போல இருக்குது. செங் எதை எடுக்கிறாளோ அதையே இவளும் எடுக்கிறா. செங் டொமேட்டோ எடுத்தா டொமேட்டோ இவளும் எடுக்கிறா, பொட்டேட்டோ எடுத்தா பொட்டேட்டோ இவளும் எடுக்கிறா. செங் அதெல்லாம் தண்ணியில போட்டு கழுவுனா இவளும் தண்ணியில போட்டு கழுகுறா. அப்பயே இவளுக்கு நல்லா தெரியுது இவளுக்கு சமைக்கிறதும் தெரியாது, சமையலை பத்தி எந்த வித ஐடியாவும் இவளுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டவளும், அச்சோ தண்ணி இல்லையா, தண்ணி கொண்டு வந்து இங்க வைக்க மாட்டேன், சரி நானே போயிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு டப்பா எடுத்துட்டு போனவளும் அப்படியே ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறா. அங்க உள்ள சில்லி மட்டும் தொற்றாத, அது ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும், அதை நான் அவனுக்காக சமைக்கிறதுக்காக வச்சிருக்கேன், ஏதாவது ஒண்ணு நீ எடுத்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வேணும்னே சொல்லிட்டு வெளியே போக, இவ என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஹீரோக்கு அதுனா ரொம்ப பிடிக்குமா, அப்பனா நம்ம இததான் செஞ்சாகணும் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இவ சொல்றதெல்லாம் நான் எதுக்காக கேட்கணும், நானே ஒரு பிரின்சஸ், இவ சாதாரண ஒரு காட்டுவாசி, இவ சொல்றதெல்லாம் நாம கேட்கணுமா அப்படின்ட்டு அங்க இருக்கிற சில்லி எல்லாம் எடுத்து வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிடறா. அதுல வர காரத்தால தாங்க முடியாத கண்ணுல இருந்து தண்ணி வேற வருது, அவளுக்கு எரியுது, என்னது கண்ணுலாம் தண்ணி வருது எரியுதே அப்படின்ட்டு மிளகா வெட்டின கையோட அவ கண்ணெல்லாம் கைய வச்சுக்க, அது இன்னும் எரிய ஆரம்பிச்சிருது. கண்ணு எரிச்சல் தாங்க முடியாத, என்னது கண்ணெல்லாம் எரியுதே, அச்சோ இது என்ன பண்ணுது அப்படின்ட்டு கண்ணை இரிக்க முடியிட்டு என் கண்ணே தெரிய மாட்டேங்குது என் கண்ணே தெரிய மாட்டேங்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அது இல்லாத அவளோட வேலைக்கார பொண்ணு வேற அங்க இருந்து காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா போல இருக்கு. ஏய் வெளி எங்க போன, என் கண்ணு எரியுது, எங்க போன என் கண்ணு எரியுதுன்னு கத்திக்கிட்டு இருக்க. அவளும் பயந்துடுச்சுட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு இளவரசி, என்னாச்சுன்ட்டு அவளும் ஓடி வரா. தெரியலடி என் கண்ணு தெரிய மாட்டேங்குது, என்னால பாக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப செங்கும் உள்ள வரா. நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி நீ அந்த சில்லி தொடாதன்னு சொல்லி, அது எதுக்கு நீ எடுத்தன்னு கேட்க, இவ தாண்டி ஏதோ எனக்கு பாய்சன் கொடுத்துட்டா போல இருக்குடி, இவளாலதான் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, இவளை சும்மா விடக்கூடாது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்ட்டு அவகிட்ட சண்டை போடுறதுக்காக போக, அந்த வேலைக்கார பொண்ணு பிடிச்சிக்கிறா. அது ஒன்னும் பாய்சன்லாம் ஒன்னும் கிடையாது, சீக்கிரமா போயிட்டு முகத்தை தண்ணியில கழுவு சரியா போயிடும் அப்படின்ட்டு செங் சொல்ல, அச்சு தண்ணிங்கிறாளா. அதனால அந்த வேலைக்கார பொண்ணு கையில ஏற்கனவே நம்ம செங் தண்ணிக்கு வச்சிருப்பா, அந்த தண்ணி குடிட்டு புடுங்கிக்கிறா. செங்கும் இல்ல கொடுக்க முடியாதுன்னு எவ்வளவு சொல்லி பார்க்க, ஆனா அவ கேட்காம அந்த தண்ணியை புடுங்கி அந்த இளவரசி மூஞ்சிலேயே ஊத்தி விட, ஆக்சுவலா அது சுடு தண்ணி போல இருக்கு, அது இன்னும் சுட வர ஆரம்பிச்சிருதா, இன்னும் நல்லா எரிய ஆரம்பிச்சிருது, வேகமா கத்த ஆரம்பிச்சிடா. நான் பேசுறதுக்குள்ள நீ எதுக்கடி புடுங்குன, ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள நீங்க அதுக்குள்ள எதா இருந்தாலும் நீங்க அவசரப்பட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, அது சுடுதண்ணியை மூஞ்சில ஊத்துனா அது ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் அதிகமா தானே எரியும் அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்க. அதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டுல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.